இந்த படம் ஓப்பனிங்ல ஒரு இருட்டு அறைய தான் காமிக்கிறாங்க. அங்க ஒருத்தவரு முகமூடி போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறாரு. நம்ம ஹீரோ வந்து ஃபைட்டு போட்டது இது எல்லாம் எதுக்காண்டி, யாருக்காக பண்ணேன்னு சொல்லி கேட்குறப்ப, இதெல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லணும்? நீங்க யாரு முதல்ல? நான் இங்க எங்க இருக்கேன்னு சொல்லுங்க. அப்பதான் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த முகமூடி கிட்ட கேட்குறாரு. உன்னோட வேலையால நடந்த சம்பவங்கள்லாம் பத்தி உனக்கு தெரியுமா? நம்ம ஹீரோவுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து அடுத்தவங்களுடைய லெட்டரை படிக்கிறதுல ஒரு ஆர்வமே இருக்கு. இவருக்கு அம்மா அப்பாலாம் கிடையாதுல்ல. அதனால அம்மா எழுதின லெட்டரை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்மேனுடைய லெட்டர்லாம் எடுத்து படிப்பாரு. நம்ம ஹீரோவை மாஸ்டர் திட்டிருவாரு. அப்ப மகள் ஆபரேஷனுக்கு வச்சிருந்த பணத்தை ஆட்டைய போட்டு கிருஷ்ணகிரி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்துடுறாரு. இங்க எதுக்கு வராருன்னு பாத்தீங்கன்னா, தனக்கு பிடிச்ச போஸ்ட்மேன் இருக்குல்ல, அந்த வேலையை வந்து இங்க வாங்கி தரதா ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. அவர பார்க்கறதுக்கு தான் இங்க வந்திருப்பாரு. அதே மாரி இங்க ஒரு தங்குறதுக்கு வீடு இருக்கான்னு சொல்லி விசாரிச்சு, வீடையும் விசாரிப்பாரு. இவரு போன இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்கள சந்திப்பாங்க. இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயினி. இந்த ஹீரோயினியோட அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட்மேனோட பெரிய ஆபீசரா இருப்பாரு. "உனக்கு டெம்பரவரியா தான் இங்க வேலை தருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு டெம்பரவரியா லெட்டர்லாம் குடுக்குறாரு. இவருக்கு தான் லெட்டர பிரிச்சு படிக்கிற பழக்கம் இருக்கே. தனக்கு பிடிச்ச சில பல லெட்டருங்கள்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாரி தனக்கு பிடிச்ச அந்த ஊர்ல இருக்கிற ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களையும் லவ் பண்றாரு. ஆபீஸ்க்கு அபிஷேக் அப்படிங்கிறவரு ஒரு ஃப்ரம் அட்ரஸ் கூட இல்லாம லெட்டர போஸ்ட் பண்ண வந்திருப்பாரு. அப்பதான் அவருடைய பேனா கீழ விழுந்துரும். நம்ம ஹீரோ எடுத்து குடுப்பாரு. நம்ம ஹீரோவ கேள்வி கேட்டாங்கல்ல, அவங்க எல்லா பேருமே மறைஞ்சு போயிருவாங்க. இந்த ரூம்ல தான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு நினைப்பாரு. ஆனா இன்னொரு பொண்ணோட சத்தம் கேட்கும். அப்பதான் உன் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பத்தி நம்ம ஹீரோ விசாரிப்பாரு. என்னுடைய பேரு ராதா. எங்க அண்ணன் ஒரு குடிகாரனா இருப்பாரு. நான் வந்து டீச்சரா ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோவை மிரட்டின அவங்க எல்லாம் வந்து மறுபடியும் அந்த ஸ்டோரியை கேட்க ஆரம்பிப்பாங்க. எதுக்காக எல்லா லெட்டரையும் படிச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, லாலா அப்படிங்கிற ஒரு ரவுடிக்கு லெட்டர் வரும். அதை கொடுக்கறதுக்கு நம்ம ஹீரோ போவாரு. அந்த லெட்டரை பிரிச்சும் படிப்பாரு. அந்த லெட்டர்ல கிழக்கு 4வது வீடு அப்படி சொல்லி போட்டிருக்கோம். அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போஸ்ட் ஆபீஸ் இருக்குல்ல, அந்த வீடு தான். நம்ம ஹீரோயினிய ஒரு குடுகுடுப்பு அம்மா வந்து இரவு நேரத்துல போய் அம்மனுக்கு பரிகாரம் செய்யன்னு சொல்லியிருப்பாங்க. அதை பண்ண அங்க போக நம்ம ஹீரோ போய் நம்ம ஹீரோயினிய காப்பாத்துவாங்க. சில காளி பசங்கள்லாம் வந்து அவங்கள கடத்த பார்த்திருப்பாங்க. இந்த அம்மா எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தொலாவுவாரு. இந்த பிரச்சனையை விட்டுருங்க, இது நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோயினியை ஆஃப் பண்ண பார்ப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒரே சந்தேகமா இருக்கும். அந்த ஊர்ல நிறைய பொண்ணுங்க காணாம போவாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாரு. அப்பதான் லாலாவோட லெட்டரை யாரும் எடுக்கிறாங்களா அங்க வெயிட் பண்ணுவாரு. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு இடத்துல யாரையோ கொன்றிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகமூடி போட்டவங்க வந்து சொல்லுவாங்க. அப்ப ஹீரோடைய குருஜி சத்தம் தான் கேட்கும். டேபிள்ல ஏறி அந்த வெளிச்ச வழியா பாக்குறப்ப குருஜி தான் தெரிவாரு. யாரோ எங்களை ஏமாத்துறீங்க, குருஜி வீட்டுக்குள்ளேயே எங்களை அடைச்சி வச்சு எங்களை கொடுமைப்படுத்துறீங்க, உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்த, கதவுக்கு அந்த பக்கம் குருஜியோட பொண்ணு மாசமா இருப்பாங்க. இந்த பாட்டியம்மா அவங்கள நல்லா சாப்பிடணும்னு சொல்ல, நம்ம ஹீரோனி அபிஷேகுடைய லெட்டர் எல்லாம் பாக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காரு அப்படின்னு ஒருத்தவரை கொல்ல சொல்லி அந்த லெட்டர்ல எழுதியிருக்கோம். அதை படிச்சோன்னு நம்ம ஹீரோ அதிர்ச்சியாகி அந்த வீட்டுக்கே போய் லெட்டரை கொடுப்பாரு. அப்பதான் அந்த சம்பவத்தை தடுக்கிறதுக்காண்டி நம்ம ஹீரோ ரொம்ப முயற்சி பண்ணுவாரு. அந்த ஒருத்தரை சுற்றி எல்லா பேருமே சுத்து போட்டுருவாங்க அருவாளோட வெட்டுறதுக்கு. அந்த சமயத்துல அந்த கொலையை தடுத்துருவாரு. மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த அறையை தான் காப்பாங்க. பழசெல்லாம் நினைச்சுக்கிட்டு ராதாவும் உட்கார்ந்துருப்பாங்க. இவங்களுடைய ஸ்டோரி என்ன அப்படிங்கிறதையே காட்டுவாங்க. திருவிழா அப்ப பாத்தீங்கன்னா லாலா அப்படிங்கிற ஒரு ரவுடி வந்து வம்புழுப்பான். அவன் வந்து வீட்டுக்கே வந்துடுவான். அண்ணனை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு ராதா எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க இந்த அரக்கன்ட்டு தப்பிக்க. ஆனா இவன் லாலா வந்து கற்பழிச்சிருவான். ஹீரோவுக்கு இதெல்லாம் தெரியாது. ஹீரோ அப்பதான் உங்களை ஏன் கொல்ல வர்றாங்கன்னு கேட்பாரு. லாலாவும் உண்மையை சொல்லிடுவான், நான் ஒரு பொண்ணை கற்பழிச்சு அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு. அந்த பொண்ணு ஏன் நம்ம தங்கச்சியா இருக்கக்கூடாது, இருந்தா இவனை என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கொன்றுவாரு. மறாத நாள் இது எதுவுமே தெரியாத மாதிரி எப்பயும் போல போஸ்ட்மேன் வேலைக்கு போஸ்ட் கொடுக்க போயிருவாரு. அந்த சமயத்துல எஸ்ஐ நம்ம ஹீரோவை கூப்பிட, லாலாவுடைய திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அபிஷேக்கோடைய பேனாவும் அதுல இருக்கும். அதை பத்தி எஸ்ஐ கிட்ட சொல்லுவாரு. அப்பதான் அபிஷேக்கோடைய ஒரு லெட்டர் ஒண்ணு வச்சிருப்பாரு. எஸ்ஐயும் அபிஷேக்கோட லெட்டரை எனக்கு கொடுன்னு கேட்டிருப்பாரு. வழக்கம் போல இவர் படிச்சுட்டு கொடுக்கலாம்னு இருப்பாரு. அதுக்குள்ளேயும் அந்த லெட்டர்ல இந்த தேதிக்கு ராதாவை கடத்தணும் எழுதியிருக்கும். இந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா திருவிழான்னு எஸ்ஐ வந்து அங்க போயிருப்பாரு. அபிஷேக் வீட்டுக்கு நம்ம ஹீரோ நியாயம் கேட்க போவாரு.
அபிஷேக் நம்ம ஹீரோவை தாறுமாறா கத்தியால குத்திடுவாரு. அவர் மட்டுமான்னு பாத்தீங்கன்னா இன்னொரு லேடி வில்லி வந்து தாறுமாறா குத்தி, நீ எங்கடா இன்ன வரைக்கும் இருந்த? பாம்பேல பெண்கள் சப்ளை பண்ற எங்க பிசினஸ்க்கு நீ ரொம்ப இடைஞ்சல் பண்ற. 3 மணிக்கு மேல இந்த ஊரு இருட்டாயிரும். இதுதான்டா எங்க பிசினஸுக்கு நல்ல இடம். அந்த பொம்பளை என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஊரே எரிச்சிட்டு எல்லா பெண்களையும் கடத்திட்டு போகணும், பாம்பேக்கு கொண்டு போய் விற்கணும்னு முடிவு பண்ணிடுறா. நம்ம ஹீரோ அபிஷேக் வீட்டுக்கு ராதா பொண்ணை கடத்த போயிருந்தாங்களே, அந்த பொண்ணை ஜீப்ல வச்சு கடத்திட்டு போவாங்க. இவர் ஒரு மாட்டு வண்டியை பிடிச்சிட்டு ஃபயர் பண்ணி அந்த ஜீப்பை நிறுத்தி அந்த பொண்ணை காப்பாத்துவாரு. அந்த அறைக்குள்ள நான் கடைசி வரைக்கும் கொலையே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னவரு லாலா அப்படிங்கிற ரவுடி வந்து கற்பழிப்பு பண்ணனால அவனையே கொண்டிருப்பாரு. அந்த டான் ரவுடி பொம்பளை என்ன பண்ணிருக்குன்னா நம்ம ஹீரோவையும் கூட இருந்த ராதா இருக்காங்கல்ல அந்த பொண்ணையும் சுட்டு கொண்டிருக்கோம். ஹீரோடைய மாஸ்டருடைய பொண்ணுக்கே 2 பேருமே குழந்தையா பிறந்துடுறாங்க.